கிருஷ்ணகிரி அருகே கந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவராமன் எலி பேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை 5:30 மணியளவில் உயிரிழந்துள்ளார். சிவராமன் பாலியல் தொல்லை வழக்கில் தான் கைது செய்யப்படுவோம் என அச்சப்பட்டு கைது செய்வதற்கு முன்னரே எலி பேஸ்டை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இந்நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சிவராமன் தப்பிக்க முயன்றபோது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சிகிச்சையின் போது அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்படவே போலீசாரிடம் தான் எலி மருந்து பேஸ்ட் தின்று தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்துள்ளார். மேலும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல்நலம் மேலும் பாதிக்கப்படவே மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு நேற்று முன்தினம் அவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சுவாச கோளாறு ஏற்பட்டு செயற்கை சுவாசம் மூலம் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் சிவராமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் சிவராமனின் தந்தை அசோக்குமார் நேற்று இரவு 11:30 மணியளவில் இருசக்கர வாகனத்தில் காவேரிப்பட்டினத்தில் இருந்து திம்மாபுரம் காந்திநகர் காலனியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். மதுபோதையில் வாகனத்தை ஓட்டிச் சென்ற போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் படுகாயமடைந்த அசோக்குமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவேரிப்பட்டினம் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவேரிப்பட்டினம் காந்திநகர் காலனியைச் சேர்ந்த சிவராமன் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த சத்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். அவருக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. சிவராமனுடன் உடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன் மற்றும் ஒரு அக்காள் ஆகியோர் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சிவராமன் பல பெண்களிடம் தொடர்பில் உள்ளதை அறிந்த அவரது மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக சிவராமனை பிரிந்து குழந்தையுடன் தனியாக தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இந்நிலையில் தனியாக தாய் வீட்டிற்கு சென்ற பின்னர் கடந்த ஜூலை மாதம் சிவராமன் எலி பேஸ்டை தின்று தற்கொலைக்கு முயற்சி செய்தார். பின்னர் அவரை மீட்ட அவரது உறவினர்கள் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரது சிகிச்சைக்காக நாம் தமிழர் கட்சி சார்பில் நிதி திரட்டப்பட்டது. ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்த சிவராமன் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடத்திய போலி என்சிசி முகாமில் 12 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தும் பிற மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவராமன் மீது மேலும் பல்வேறு பாலியல் புகார்கள் பதிவு செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.